கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் தங்கரத ஊர்வலம் நடைபெற்றது. தெலுங்கு வருட பிறப்பையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மலையப்ப சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை சுற்றுவட்டாரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது. ராயபுரம், நக்கம்பாடி, பொன்பரப்பி, மருதூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த ஆலங்கட்டி மழையை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ரயில் நிலையம் முன்பு வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தனது மகளுடன் தகர வீட்டில் வசித்து வரும் வசந்தா என்பவர் அங்கேயே தேநீர் மற்றும் உணவகம் நடத்தி வருகிறார். பலத்த மழையுடன் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் இவரது வீட்டின் மீது மரம் முறிந்து விழுந்தது. இதில் வீடு முழுவதும் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பெய்த கனமழையால் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியுமாக மாறியுள்ளது. புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நகராட்சி அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய வடிகால் வசதி இல்லாததால் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நகராட்சி நிர்வாகம் தற்போது சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தாலும் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் அருகே குறும்பலூரில் தனியார் கேஸ் ஏஜென்சி அலுவலகம் முன்பு காலி சிலிண்டர்களுடன் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். இந்த கேஸ் ஏஜென்சி மூலம் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வீட்டு உபயோக சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. பதிவு செய்து 5 நாட்களுக்கு மேலாக காத்திருக்கும் சூழலில் சிலிண்டர் லோடு வந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து கேஸ் ஏஜென்சி முன்பு காலி சிலிண்டர்களுடன் மக்கள் திரண்டனர். இருபத்தி 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மதுரை வழியாக எர்ணாகுளத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட்ட ரயிலை மலர்தூவி நாகை மக்கள் வரவேற்றனர். எர்ணாகுளத்தில் இருந்து வேளாங்கண்ணிக்கு இயக்கப்படும் ரயில் மதுரை வழியாக இயக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 17ஆம் தேதி நாகையில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை வழியாக ரயிலை இயக்க உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் புதன்கிழமை இரவு எர்ணாகுளத்தில் புறப்பட்ட சிறப்பு ரயில் புனலூர், தென்காசி, மதுரை, தஞ்சை வழியாக நாகை வந்தடைந்ததை மக்கள் வரவேற்றனர். தெலுங்கு வருட பிறப்பையொட்டி திருவண்ணாமலையில் 2000 லட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புத்தாண்டை வரவேற்கும் வகையில் பெண்கள் கோலாட்டமாடி வழிபட்டனர். திருவண்ணாமலையில் முகவரி கேட்பது போல் நடித்து மூதாட்டியிடம் 4 சவரன் தங்க நகையை திருடிய சென்னை இளைஞர்கள் 2 கைது செய்யப்பட்டனர். கடந்த 11ஆம் தேதி வேங்கிக்கால் தீபம் நகரைச் சேர்ந்த 73 வயது மூதாட்டி சரளா பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்ற பொழுது பைக்கில் வந்த 2 முகவரி கேட்பது போல நடித்து 4 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துச் சென்றனர். இதனிடையே கிரிவல பாதையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் முன்னுக்கு பின் முரணாக பேசிய 2 பிடித்து விசாரித்ததில் மூதாட்டியிடம் நகை பறிப்பில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து சென்னையைச் சேர்ந்த நவீன், அசோக்குமார் ஆகியோரை கைது செய்தனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் வளாகத்தில் பூத்துக் குலுங்கும் மக்னோலியா என்ற அரிய வகை பூக்களை கண்டு மக்கள் பூரிப்படைந்தனர். தென்கிழக்கு அமெரிக்காவை தாயகமாக கொண்ட இந்த மக்னோலியா கிராண்டிஃப்ளோரா மரத்தில் வசந்த காலத்தின் பிற்பகுதியில் மலரும் வெள்ளை நிற பூக்கள் மிகுந்த நறுமணம் கொண்டவை. இந்த பூக்களை குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபட தருமபுரி மாவட்டம் தொப்பையார் அணையில் இருந்து பாசனத்திற்கு செல்லும் தண்ணீரில் சிறுவர்கள் குத்தாட்டம் போட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் உம்மியம்பட்டி கிராமத்தில் அணையில் இருந்து பாசன கால்வாய் வழியாக செல்லும் தண்ணீரில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே தார் சாலை முழுமையாக அமைத்து தராததை கண்டித்து கண்களில் கருப்பு துணி கட்டி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகரகாரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட கன்னிமார்காடு மலைக்காடு பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. இங்கு கடந்த வாரம் முன்பு போடப்பட்ட தார் சாலை பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் மாணவர்கள் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள தார் சாலையை அமைத்து தர வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே நள்ளிரவில் பெய்த கனமழையால் வீட்டின் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் மூதாட்டி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். திருவேங்கடம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்தது. இந்நிலையில் பிள்ளையார் கோயில் தெருவில் தனியாக வசித்து வரும் மூதாட்டி முத்தம்மாள் வீட்டின் மீது வேப்பமரம் சாய்ந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கிய முத்தம்மாளை அக்கம்பக்கத்தினர் பாதுகாப்பாக மீட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் வாகனத்தை நிறுத்தி அவரது சட்டைப்பையை பறக்கும் படையினர் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ஆவையூர் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் காரை நிறுத்தி அதிரடி சோதனை நடத்தினர். திருச்செந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த முதல்வரின் கார் மற்றும் அவரிடமிருந்த சூட்கேஸ் உள்ளிட்ட உடைமைகளை அதிகாரிகள் முழுமையாக பரிசோதித்தனர். பாதுகாப்பு அதிகாரிகள் தடுத்தும் தேர்தல் விதிமுறைகளின்படி தங்களது பணியை மேற்கொள்வதாக கூறி பறக்கும் படையினர் நடத்திய இந்த சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியில் காரில் பணம் ஏதும் இல்லாததால் வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இழுபறி நீடிக்கும் சூழலில் முதலமைச்சர் ரங்கசாமி விளையாட்டுத்தனமாக செயல்படுவதாக லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர்கள் தான் சொல்லணும். அவர் இந்த மாதிரி நேரத்தில் வெளியூர் போய் ஊர் சுத்திட்டு இருக்கிறது அவரோட இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனத்தை காட்டுது. எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி அவர் கொஞ்சம் பயந்துட்டாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்னங்கிறது எனக்கு தெரியல. வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுக சார்பில் போட்டியிட சீட் வாங்கி தருவதாக கூறி திமுக பிரமுகரிடம் 1,30,00,000 ரூபாய் மோசடி செய்த 2 கைது செய்யப்பட்டனர். திமுக தலைமை அலுவலகத்திலிருந்து பேசுவதாக ஆசை வார்த்தை கூறி முன்னாள் நகர்மன்ற துணை அமைப்பாளர் நாகலிங்கத்திடம் இந்த பெருந்தொகை சுருட்டப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் OPS ஆதரவாளர் அபுதாகிர் உள்ளிட்டோருக்கு தொடர்பு இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களை காவலர்கள் தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உரிய ஆவணங்களின்றி தனியார் ஜவுளிக்கடை பணியாளர் கொண்டு சென்ற 2,27,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அருப்புக்கோட்டை தேவாங்கர் கலைக்கல்லூரி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அவ்வழியாக வந்த தனியார் ஜவுளிக்கடை வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது அதிலிருந்த 2,27,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரிடமிருந்து 3 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட மொத்தம் 5,64,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பாலக்கோட்டில் 3 நபர்களிடமிருந்து 3,80,000 ரூபாயும், காட்பாடி அருகே தெலுங்கானாவிலிருந்து வந்த காரிலிருந்து 1,84,000 ரூபாயும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியில் பிறந்து சில நாட்களேயான குட்டி யானையுடன் யானை கூட்டம் உலா வருகிறது. கோடைக்காலம் தொடங்கியிருக்கும் நிலையில் நீர்நிலைகளை தேடி கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களிலிருந்து ஏராளமான யானைகள் முதுமலைக்கு இடம்பெயர்ந்து வருகின்றன. அப்போது தனது குட்டியை பாதுகாப்பாக அரண் அமைத்து அழைத்து சென்ற யானைகளின் பாச போராட்டத்தை சுற்றுலா பயணிகள் தங்களது செல்போனில் படம் பிடித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த ஆலங்கட்டி மழையினால் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் பல மாத உழைப்பு வீணானதால் விவசாயிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு அரசு உரிய ஆய்வு மேற்கொண்டு தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில் பங்குனி மாத பூக்குடி திருவிழாவை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து மஞ்சள் ஆடை உடுத்தி பூக்குடி இறங்கி அம்மனை வழிபட்டனர். இந்நிலையில் திருவிழாவின் கடைசி நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் யுகாதி பண்டிகை முன்னிட்டு கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தெலுங்கு பேசும் மக்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். பஜனை மடத்தில் தொடங்கி மேளதாளங்கள் முழங்க வீதி உலாவாக வந்த பால்குட ஊர்வலம் பின்னர் கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் விமர்சையாக நடைபெற்றது.